ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உடம்புக்கு சில்னஸ் தரக்கூடிய கம்பு தோசை தாங்க பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி வாட்டர் சேர்த்து 6 hours மூடி வச்சிருங்க, நல்லா ஊறட்டும். அப்புறம் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 to 5 hours ஃபெர்மெண்ட் ஆனா போதும். பாருங்க, நம்ம கம்பு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப தோசை ஊத்திடலாம். நல்லா 2 பக்கமும் முருகலா தோசை ஊத்தி எடுத்துட்டு தக்காளி தொக்கு, சாம்பார் இல்லைன்னா ஒரு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்குங்க. பூண்டு சட்னி நம்ம சேனல்லயே இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் ஃபுட்ஸ்லாம் டைஜஷன், இம்யூனிட்டி, வெயிட் லாஸ், ஹார்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க, கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். பாருங்க நம்ம கம்பு தோசை எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ, பாய்.